அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிரியமான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் நம் அனைவர் மீதும் சதா பொழியட்டுமாக. இன்று நாம் வாழ்வது அவசரங்களின் உலகில். பொழுது புலர்ந்தது முதல் இரவு தாமதமாக உறங்குவது வரை நமது சிந்தனை முழுவதும் இந்த துனியாவை பற்றியே இருக்கிறது. நல்ல கல்வி, நல்ல வேலை, நல்ல வீடு, வங்கியிருப்பு இவையெல்லாம் நேடி எடுப்பதற்கான ஓட்டத்தினிடையில் எதற்காக நாம் படைக்கப்பட்டோம் என்பதை பற்றி பல சமயங்களில் நாம் மறந்துவிடுகிறோம். நமது ஆத்மாவின் உணவான, நமது வழிகாட்டியான புனித குர்ஆனை நாம் எந்த அளவிற்கு கவனிக்கிறோம்? அலமாரியின் மேல் தூசி படிந்து கிடப்பதற்காகவா அல்லாஹ் நமக்கு அந்த கிரந்தத்தை வழங்கினான்? நான் உங்களிடம் ஒரு சம்பவம் சொல்கிறேன். நமது கண்முன்னே நடக்கும் அல்லது நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தம். பனசீர், அவளைப் பற்றி கேட்கும்போது யாரும் ஒரு நிமிடம் மரியாதைப்படுவார்கள். ஒரு வசதியான குடும்பத்தின் உறுப்பினர், படுசுட்டி. அவள் ஒரு எம்பிபிஎஸ் மாணவி, எதிர்கால மருத்துவர். பெற்றோரின் பெருமை. லட்சங்கள் மதிப்புள்ள காரில்தான் கல்லூரிக்கு வருவதும் போவதும். லேட்டஸ்ட் ஃபேஷன் ஆடைகள், விலை உயர்ந்த மொபைல் ஃபோன், துனியா அவளுக்கு முன்னால் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தது. ஆனால் அந்த வாழ்க்கையில் ஒன்றுக்கு மட்டும் இடம் இருக்கவில்லை, இஸ்லாத்திற்கு, அல்லாஹ்வுக்கு. அவள் பெயரளவிற்கு ஒரு முஸ்லிம். தொழுகை என்றால் என்னவென்று அவளுக்கு தெரியாது. குர்ஆன் என்ற கிரந்தத்தை அவள் வாழ்க்கையில் ஒருமுறை கூட தொட்டு பார்க்கவில்லை, திறந்து ஓதியதில்லை. அதற்கு அவளுக்கு நேரம் கிடைக்கவில்லை அல்லது ஆர்வம் தோன்றவில்லை. மறுமையை பற்றிய சிந்தனைகளுக்கு அவளது பிஸியான ஷெட்யூலில் எந்த இடமும் இருக்கவில்லை. அப்படி இருக்கும்போதுதான் அவளது வாழ்க்கையில் மும்தாஜ் என்ற ஒரு தோழி நுழைகிறாள். பனசீருக்கு நேர்மாறானதாக இருந்தது மும்தாஜின் வாழ்க்கை. ஹிஜாப் அணிந்த, 5 வேளை தொழுகையை சரியாக நிறைவேற்றும், குர்ஆனை நேசிக்கும் ஒரு பெண். அவர்கள் ஒரே வகுப்பில் இருந்தார்கள். ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் மும்தாஜ் குர்ஆன் ஓதுவதை பனசீர் பார்ப்பதுண்டு. முதலில் பனசீர் அதை ஏளனம் செய்தாள். இந்த காலகட்டத்தில் இதற்கெல்லாம் யாருக்கு நேரம் இருக்கிறது என்பதுதான் அவளது எண்ணம். ஆனால் மும்தாஜின் முகத்திலிருந்த அமைதி, அந்த நடத்தையிலிருந்த பணிவு, இவையெல்லாம் பனசீரை மெல்ல ஈர்த்தது. மும்தாஜ் ஒருபோதும் பனசீரை குறை கூறவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை. பதிலாக அவள் ஒரு நல்ல தோழியாக கூட இருந்தாள். ஒரு நாள் கல்லூரி கேண்டீனில் அமர்ந்திருக்கும்போது மும்தாஜ் மிகவும் மென்மையாக பனசீரிடம் கேட்டாள். பனசீர், நீ எப்பொழுதாவது குர்ஆன் ஓதி பார்த்திருக்கிறாயா? அல்லாஹ் நம்மிடம் என்ன சொல்கிறான் என்று அறிய முயற்சித்திருக்கிறாயா? பனசீர் ஒரு கணம் தடுமாறினாள். அவள் நேர்மையாக சொன்னாள், இல்லை மும்தாஜ், எனக்கு அதற்கு நேரம் கிடைக்கவில்லை. உண்மையை சொல்லப்போனால் எனக்கு அரபி எழுத்துக்கள் கூட சரியாக தெரியாது. மும்தாஜ் புன்னகைத்தாள். நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள நேரம் இருக்கிறது பனசீர். உன்னுடைய மெடிசின் புத்தகங்களுக்கு முன்னால் நீ எத்தனை மணி நேரங்கள் செலவழிக்கிறாய்? நமது சிருஷ்டிகர்த்தாவின் வார்த்தைகளுக்கு ஒரு 5 நிமிடம் ஒதுக்க உன்னால் முடியாதா? அந்த கேள்வி பனசீரின் உள்ளத்தில் எங்கோ தட்டியது. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாதே, நான் உனக்கு பெரிய சூறாக்கள் எதையும் கற்றுத்தரவில்லை, மும்தாஜ் சொன்னாள். மிகச் சிறிய 4 ஆயத்துகள் கொண்ட ஒரே ஒரு சூறா. உனக்கு எளிதாக மனப்பாடம் செய்யலாம், அது மட்டும் போதும். அன்று அவர்கள் ஒன்றாக அமர்ந்தார்கள். மும்தாஜ் பனசீருக்கு சூரா அல் இக்லாஸ் கற்றுக் கொடுத்தாள். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு சமத். அதன் பொருளையும் மும்தாஜ் சொல்லிக் கொடுத்தாள். அல்லாஹின் ஏகத்துவத்தைப் பற்றி, அவனது மகத்துவத்தைப் பற்றி சொல்லும் சூரா. பனசீருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு எளிமையானதா? அவள் அதை கற்றுக்கொண்டாள். மும்தாஜ் சொன்னாள், நீ வேறு எதுவும் செய்யாவிட்டாலும் இரவு தூங்கச் செல்லும்போது இந்த ஒரு சூறாவையாவது ஓட வேண்டும். உனது ரப்பை ஒருமுறையாவது நினைக்க வேண்டும். அன்று முதல் பனசீரின் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் வந்தது. யாரும் காணாமல் இரவின் நிசப்தத்தில் படுக்கையறையில் தனியாக இருக்கும்போது அவள் அந்த சூறாவை ஊதுவாள். சில சமயங்களில் அதன் பொருளை நினைத்து அவள் அறியாமல் சிந்திப்பாள். என்றாலும் அவளது பழைய வாழ்க்கை முறையில் பெரிய மாற்றம் எதுவும் வரவில்லை. தொழுகையை தொடங்கவில்லை, குர்ஆனை முழுமையாக ஓதவும் அவள் மெனக்கிடவில்லை. ஆனாலும் அந்த ஒரே ஒரு சூறா, அதை அவள் தவறவிடவில்லை. நாட்கள் கடந்தன, வாரங்கள் கடந்தன. ஒரு நாள் வழக்கம்போல் வகுப்பறையில் லெக்சர் கேட்டுக்கொண்டிருந்தாள் பனசீர். தோழிகளுடன் கேலி பேசி சிரித்துக் கொண்டிருந்த அவள் திடீரென்று ஒரே ஒரு நொடியில் நெஞ்சில் கை வைத்து டெஸ்கில் சாய்ந்து விழுந்தாள். எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். தோழிகள் அலறினார்கள். ஆசிரியர்கள் ஓடி வந்தார்கள். எம்பிபிஎஸ் மாணவி, அருகிலேயே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். சில நிமிடங்களில் அவளை எமர்ஜென்சி ரூமுக்கு கொண்டு சென்றார்கள். சீனியர் டாக்டர்கள் ஓடி வந்தார்கள். ஆனால் எல்லாம் முடிந்திருந்தது. ஆம்,
பனசீர் இறந்துவிட்டாள். மாரடைப்பு. மரணம் என்ற சத்தியம் ஒரு மருத்துவரின் ஆப்ரானையும் பார்க்கவில்லை, ஒரு பணக்காரனின் மகள் என்றும் பார்க்கவில்லை, வயதை பார்க்கவில்லை. அவளை கூட்டிக் கொண்டு போய்விட்டது. அந்த செய்தி ஒரு அதிர்ச்சியுடன் தான் அனைவராலும் கேட்கப்பட்டது. மும்தாஜ் நிலைகுலைந்து போனாள். நேற்று தன்னிடம் சிரித்துப் பேசிய தோழி இன்று உயிரற்று கிடக்கிறாள். மையத்தை குளிப்பாட்டும் நேரம் வந்தது. குடும்பத்தினர், நெருங்கிய உறவினர்கள், பின்னர் அந்த ஆத்மத் தோழியான மும்தாஜும் அந்த அறையில் இருந்தார்கள். பெண்கள்தான் குளிப்பாட்டுகிறார்கள். பனசீரின் ஆடம்பர ஆடைகளெல்லாம் அவிழ்த்து மாற்றப்பட்டு அந்த வெள்ளைத் துணியில் சுற்றப்பட்ட அசைவற்ற உடல் குளிப்பாட்டத் தொடங்கியபோது அந்த அறையில் இருந்தவர்கள் ஒரு அற்புதமான காட்சிக்கு சாட்சியாக நின்றார்கள். அவர்களால் தங்களுக்குள்ளேயே நம்ப முடியவில்லை. எங்கிருந்தோ நம்ப முடியாத ஒரு நறுமணம் அந்த அறையில் நிறையத் தொடங்கியது. அது சாதாரண பெர்ஃப்யூமின் மணமல்ல, அத்தரின் மணமல்ல, கஸ்தூரியின் அல்லது அம்பரின் வாசனையை விட அழகான, சொல்லில் விவரிக்க முடியாத ஒரு நறுமணம். குளிப்பாட்டும் பெண்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்களுக்கு காரணம் புரியவில்லை. வாழ்க்கையில் தொழுகையோ குரான் ஓதுதலோ இல்லாத ஒரு பெண்ணின் மையத்திலிருந்தா இந்த நறுமணம் வருகிறது. அவர்கள் அந்த மையத்தை மீண்டும் மீண்டும் புரட்டியும் திருப்பியும் குளிப்பாட்டினார்கள். ஒவ்வொரு முறை தண்ணீர் ஊற்றும் போதும் அந்த நறுமணம் கூடிக்கொண்டே வந்தது. அந்த அறை முழுவதும் அந்த பரிமளம் நிறைந்தது. அப்போது தேம்பி அழுகைக்கு மத்தியிலும் மும்தாஸ் அந்த சத்தியத்தை உலகிற்கு உரக்கச் சொன்னாள். ஆம், என் தோழி குரான் ஓதியிருக்கிறாள். உங்கள் யாருக்கும் தெரியாது. அவளுக்கு ஒரே ஒரு சூராதான் தெரியும். சூரா அல் இக்லாஸ், அல்லாவை பற்றி மட்டும் சொல்லும் சூரா. அவளது கடைசி நாட்களில் இரவு தூங்குவதற்கு முன் அவள் அதை தவறாமல் ஓதி வந்தாள். அந்த ஒரே ஒரு சூரா, அல்லாவை பற்றிய அந்த ஒரே ஒரு வார்த்தை, அதுதான் என் தோழியை இன்று கண்ணியப்படுத்தியிருக்கிறது. அவளை காப்பாற்றியது குரான் தான். பிரியமானவர்களே, நாம் ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும். ஒரே ஒரு சூரா, அதுவும் வாழ்க்கையின் கடைசி தருணங்களில் மட்டும் ஓதிய ஒரு பெண். அவளது மையத்தை அல்லாஹ் நறுமணம் கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்றால், வாழ்க்கை முழுவதும் இந்த குரானை நெஞ்சில் ஏந்தியவர்களின் நிலை என்னவாக இருக்கும்? 5 வேளை தொழுகையில் இந்த குரானை ஓதுபவர்களின் நிலை என்னவாக இருக்கும்? நமது பிள்ளைகள், நமது மனைவி, நமது நண்பர்கள், அவர்கள் இன்று குர்ஆனிலிருந்து விலகியா வாழ்கிறார்கள்? அவர்களை குறை கூறுவதற்கு பதிலாக மும்தாஜை போல அன்பாக ஒரே ஒரு சூறாவையாவது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நம்மால் முடிந்திருக்கிறதா? நீங்கள் இன்று உங்கள் மகனுக்கு அல்லது மகளுக்கு ஒரே ஒரு ஆயத்தை கற்றுக் கொடுத்தால், நாளை அவர்களின் இறுதி நேரத்தில் அந்த கபரின் இருட்டில் அந்த ஆயத் அவர்களுக்கு ஒளியாக பாதுகாப்பாக மாறக்கூடும். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்ததை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் குரானை ஓதுங்கள். நிச்சயமாக அது ஓதுபவர்களுக்கு மறுமை நாளில் ஒரு பரிந்துரையாளனாக, ஷாஃபியாக வரும். பனசீருக்காக பரிந்துரை செய்ய அந்த ஒரே ஒரு சூரா போதுமானதாக இருந்தது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் குர்ஆனின் பக்கம் திரும்புவோம். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது பாதுகாப்பு. நமது கப்ரில் நமக்கு துணை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித குர்ஆனை நேசிக்கவும் அதை ஓதி வாழ்க்கையில் கடைபிடிக்கவும் அந்த குர்ஆனின் ஷஃபாஅத், பரிந்துரை கிடைக்கப் பெறும் நல்லடியார்களில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.